தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. இனி சூழும் துன்பங்கள் நனையாக வரும்போது துணையாகி இணையாள்பவா. இனி சூழும் துன்பங்கள் நனையாக வரும்போது துணையாகி இணையாள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உமதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் உருவானவா, வரம் தருவாய் உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தி, இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற
செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமா நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளை என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு, உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நல்ல ஆயன் நானே. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் எனும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. இந்த அதிகாலை பொழுது, இந்த நாளை எமக்கு தந்த அருளுக்காக இயேசுவே உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்ல ஆயன் நானே என்று சொல்லி எங்களை வழிநடத்துகிறவராக, பாதுகாக்கின்றவராக, எங்கள் தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றுபவராக நீர் இருக்கின்றீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு சிலுவையில் உம்மையே முழுவதுமாய் கையளித்து எமக்காக இரத்தம் சிந்தினி. ஆம் ஆண்டவரே, அதன் வழியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வுடன் வாழவும், உயிர்ப்புக்கு சாட்சிகளாக இருக்கவும் உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி சுபிக்கிறோம். ஆமென். என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வியாபாரி ஒருவர் கூடையில் மண்புழுக்களை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக பறந்து வந்த சிட்டுக்குருவி ஒன்று இந்த மண்புழுக்களின் மீது ஆசைப்பட்டது. எனவே அந்த வியாபாரி இடத்தில் எனக்கு மண்புழு ஒன்று வேண்டும் என்று கேட்டது. அந்த வியாபாரியும்
உமக்கு மண்புழு தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் உனக்கு மண்புழுவை கொடுத்தால் நீ என்ன எனக்கு தருவாய் என்று கேட்டான் அந்த வியாபாரி. அந்த சிட்டுக்குருவி சொன்னதாம், என்னுடைய சிறகுகளுள் இந்த இறக்கைகள் இருக்கிறதல்லவா, அந்த இறக்கைகளுள் ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. சரி என்று சொன்ன அந்த வியாபாரி ஒரு மண்புழுவை எடுத்து கொடுக்கிறான். அந்த சிட்டுக்குருவியும் ஆசையோடு அந்த மண்புழுவை தின்று விடுகிறது. அதோடு அந்த ஆசை நின்று போகவில்லை. இன்னொரு மண்புழுவை உண்ண வேண்டும் என்கிற ஆசை அந்த சிட்டுக்குருவிக்கு வருகிறது. நான் இன்னொரு இறகை தருகிறேன், எனக்கு இன்னொரு மண்புழுவை தருவாயா என்று கேட்டது. சரி என்று அந்த வியாபாரியும் இன்னொரு மண்புழுவை கொடுக்கிறான். அதையும் வாங்கி உண்டுவிட்டு சிறகை தருகிறது. இப்படியாக ஒவ்வொரு இறகையும் பீத்து பீத்து அது அவரிடத்தில் கொடுத்து அதனுடைய வயிறு நிரம்பும் அளவிற்கு அந்த மண்புழுக்களை தின்று விடுகிறது. இப்பொழுது அந்த மண்புழுக்களை எல்லாம் தின்ற சிட்டுக்குருவிக்கு வயிறு நிரம்பி விட்டது. எனவே அது அந்த இடத்தை விட்டு பறந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. சிந்தித்து பாருங்கள், தன்னுடைய இறகுகளை எல்லாம் ஒன்றொன்றாக பீத்து கொடுத்த அந்த சிட்டுக்குருவியால் அதற்கு மேல் பறக்க முடியவில்லை. அவ்வளவுதான். வேறொரு பறவை வந்து இந்த சிறகு இல்லாத இறகுகளை இழந்த சிட்டுக்குருவியை அப்படியே கொன்றுவிட்டு போனது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி சில சில ஆசைகளுக்கு நாம் முழுமையாக அடிமையாகும் போது மிக பெரும் ஒரு ஆபத்தில் நாம் போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். மிகப்பெரிய தீங்கு நமக்கு நேரிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிகுந்த கவனமாய் எச்சரிக்கையாய் நம் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர வேண்டும். இந்த நாளில் பேதுரு மக்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார். அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மைகள் செய்ய வேண்டும். ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளார், அவர்கள் பாவங்களை குற்றங்களை மன்னிக்கிறார் என்று பல நிலைகளில் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அந்த நற்செய்தியை பொருட்படுத்தவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள், புறக்கணித்தார்கள். அதன் விளைவு என்ன என்றால் அவர்கள் மிக பெரும் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டு பாவத்தில் விழுந்து கடவுளுக்கு எதிராகவே திரும்பிவிட்டார்கள். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயனாகிய கிறிஸ்து அவருடைய போதனைகள், அவருடைய மறைவுரைகள், அவர் மக்களுக்காக செய்த நற்பணிகள், மக்களிடையே ஆற்றிய அரும் செயல்கள் எல்லாம் மிக மிக வியப்புக்குரியதாக, விண்ணரசையும் இறை ஆட்சியையும் இந்த உலகத்தில் கட்டி எழுப்பக்கூடியதாக இருந்தது. ஏழை எளிய மக்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், பெண்கள், இவர்கள் எல்லோரும் இயேசுவின் அன்பை சுவைத்தார்கள். இயேசுவின் இரக்கத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவிடமிருந்து அற்புத அதிசயங்களை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ஆனால் யூத தலைவர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூத சங்கத்தாரும் இயேசுவை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள். அந்த நல்ல ஆயனுடைய குரலுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் செய்தது கூலிக்கு மேய்ப்பவரான ஓநாய்க்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். ஓநாயினுடைய மனநிலை அவர்களிடத்தில் இருந்தது. அந்த கூலிக்கு மேய்ப்பவருக்கு செவி கொடுக்கிற ஆயன்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன என்றால், ஆபத்து வருகிற போது,
தீங்கு வருகிற போது அதில் மாட்டிக்கொள்வதுதான், அதில் சிக்கிக்கொள்வதுதான். ஒரு ஆடு ஓநாயை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், ஒரு தீமையை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், ஒரு பகைவனை, ஒரு சாத்தானை, அவனுடைய தீய எண்ணங்களை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால், அந்த பாவத்திற்கு அடிமையாவது, அந்த சோதனையில் விழுந்து விடுவது, அந்த பலவீனத்தில் தன்னை முழுவதுமாக இழந்து விடுகிற நிலைதான் வந்துவிடும். பிறகு ஓநாயிடத்தில் ஆடு சிக்கிக்கொண்டு பலியாகின்ற நிலைமை. எப்படி அந்த சிட்டுக்குருவி ஒரு சிறகாக இழந்து இறுதியில் தன்னுடைய முழு சிறகையும் இழந்துவிட்டு பறக்க முடியாமல் தன்னையே இழந்து போனதோ, அதுபோல பகைவனின் சூழ்ச்சிக்கு, தீமையான சாத்தானின் சூழ்ச்சிக்கு, அவனின் சோதனைகளுக்கு, பலவீனங்களுக்கு நாமும் உட்பட்டு விட்டால், நாமும் அந்த சோதனையில் விழுந்து தீமையில் உழல வேண்டிய நிலைமை நமக்கு வந்துவிடும். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய குரல் நம் இதயங்களில் ஒலிக்க வேண்டும், நம் செவிகளில் ஒலிக்க வேண்டும். அந்த குரல் நம்முடைய இதயத்தில் கேட்க வேண்டும். எனவே நல்லாயனாகிய இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்போம். அவரே நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய, நிலை வாழ்வு கொடுக்கக்கூடிய இறைவன் என்பதை உணர்வோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சூற்ற படைப்பு அனைத்தும்
புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோடு இணைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைதாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றாய். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றாய். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நல்லாயனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயெனும் போதிலே மனம் தானுனை தேடுதம்மா, தாயெனும் போதினிலே மனம் தானுமை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தம் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா.